திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் பைசன் படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெகுவாக பாராட்டி இருக்கிறதாகவும் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தாராம். அது மட்டும் இல்லாமல் தனக்காக ஒரு கதையையும் ரெடி பண்ண சொல்லியிருக்காராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது பைசன் படத்தில் துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், அமீர், லால், பசுபதி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா இசையமைச்சிருக்காரு. அர்ஜுனா விருது வென்ற தூத்துக்குடியை சேர்ந்த கபடி வீரர் மனத்தி கணேசனோட நிஜ வாழ்க்கை சம்பவங்களை மையமாக வச்சு பைசன் திரைப்படம் உருவாகியிருந்தது. இதில் துருவ் விக்ரமின் தந்தையா பசுபதி வழக்கம் போல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த படத்தின் கதையை எழுதும் போதே இந்த கதாபாத்திரத்துக்கு பசுபதி தான் பொருத்தமாக இருப்பார் என்று அவரின் பெயரையே போட்டு எழுதியதாம் மாரி செல்வராஜ் இசை வெளியீட்டு விழாவில் கூறியிருந்தார். அதே போல் அமீர் இந்த படத்தில் பாண்டியராஜன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். பைசன் திரைப்படம் 17ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி நல்ல விமர்சனத்தை பெற்று வருது. படம் வெளியாகி 5 நாட்களாகி உள்ள நிலையில் படம் உலக அளவில் 22.1 கோடியே எட்டியிருக்கு. வார இறுதி நாட்கள் இந்த படம் குறிப்பிடத்தக்க வகையில் வசூல் அள்ளி விரைவிலே 100 கோடியை வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. படம் பல வகையான விமர்சனங்களை சந்தித்து வரும் போதும் படத்தை பார்த்த இயக்குநர்கள் லிங்குசாமி, வசந்தபாலன், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி உள்ளிட்ட பலர் படத்தையும் துருவ் விக்ரமின் நடிப்பையும் பாராட்டினாங்க. இந்நிலையில் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பைசன் திரைப்படத்தை பார்த்து பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனக்காக ஒரு கதையை ரெடி பண்ண சொல்லியும் மாரி செல்வராஜிடம் சொல்லியிருக்காராம். இந்த தகவலை மாரி செல்வராஜ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் மாரி, சூப்பர் பைசன், பார்த்தேன், படத்துக்கு படம், உங்கள் உழைப்பும் உங்கள் ஆளுமையும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது, மாரி வாழ்த்துக்கள் என்றார். சூப்பர் ஸ்டார் பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாகையை பார்த்துவிட்டு என்னை அழைத்து பாராட்டியது போலவே எனது 5வது படமான பைசன் காலமாடன் பார்த்துவிட்டு என்னையும் ரஞ்சித் அண்ணாவையும் தொலைபேசியில் அழைத்து மனதார பாராட்டிய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் மொத்த படக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பதிவிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு கதையை விரைவில் நான் தயார் செய்கிறேன். அந்த கதையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காகவே முழுவதாக எழுதப் போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வித்தியாசமான ஒரு கோணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் ரசிகர்களும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தையும் தயாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதியாக சொல்லிட முடியும். மேலும் இந்த படம் தலைவர் 173 இல்லை 174 அதிக உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.